ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது மூலமாக உங்களால் ஒரு நாளைக்கு 15,000லேருந்து 20,000 ரூபாய் ரொம்ப சுலபமாக சம்பாதிக்க முடியும். இது நான் சம்பாதிச்சதுக்கான ப்ரூஃப். இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும். எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட்டை எடுக்கிறது, எப்படி செல் பண்ணுறது, டிஜிட்டல் ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வர சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு நடக்கக்கூடிய லைவ் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கோங்க. இதோட காஸ்ட் வெறும் 9 ரூபா மட்டும்தான். யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வேணும், லைஃப்பில் முன்னேறணும், இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, இவற்றை 3 நிமிடம் கேட்டாலே போதும் நாம் விரும்பியவர் நம்மை தேடி வர. இந்த வீடியோ பகுதி நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் முயற்சி பண்ணி வெற்றி கிடைத்த உடனே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம். அதனால் முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். எங்களுக்கு நடந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல யாரையாவது பிரிஞ்சு ரொம்ப வருத்தத்தில் வாடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 2 பேர் காதலிச்சிட்டு இருக்காங்க, அவங்களே திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்திருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் முதல்ல போகணும். அந்த இடம் முடிஞ்சளவுக்கு உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க. அந்த இடத்துல போய் முதல்ல நீங்கள் எங்கே அமர்ந்தீங்களோ அதே இடத்துல அமருங்க. கையில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி, இல்லாட்டி மொபைல் கூட எடுத்துட்டு போய்க்கோங்க. மொபைல் ஆனால் ஃப்ளைட் மோடு போட்டு ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. அந்த இடத்துல போய் முதல்ல அமர்ந்து நீங்கள் அவங்களோட ஒன்றா இருந்த அந்த நிகழ்வை திரும்பியும் உங்கள் மனக்கண்ணில் ஒரு வீடியோ போல் ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். உங்களை அறியாமல் உங்கள் கண்ணில் ஒரு விதமான தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த வலியை நீங்கள் நிச்சயமாக உணருவீங்க. அந்த வலி நீங்கள் உணர்ற வரைக்கும் அமைதியாக அங்கே இருங்க. கண்டிப்பாக அந்த வலி உணர்ந்த பிறகு அவங்க இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, அவங்களோட தான் நீங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்களோட போன் எடுத்துக்கோங்க, ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. நான், எனது, அவங்களுடைய பெயர் கூட உடன் சேர்த்துக்கோங்க. சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். இதை உணர்வு பூர்வமா நீங்க சொல்லணும். சும்மா அப்படியே ஒரு இதா சொல்லாம நீங்க அழுது அந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த உணர்வோட சொல்லணும். நான், எனது, அவங்களோட பெயர் உடன் சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். இதை ஒரு 3 நிமிடங்கள் அந்த உணர்வு பூர்வமா சொல்லணும். இதை நீங்கள் கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருங்க. அதை உணர்ந்து சொல்லுங்க. இதை சொல்லும் போதே உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எனர்ஜி வரணும். அந்த எனர்ஜி எப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நீங்கள் வாழுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட. அடுத்தது உணர்வு பூர்வமாக சொல்லணும். சும்மா வாயில சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதை நீங்கள் உணர்ந்து சொல்கிற விதமாக இருக்கணும். அடுத்தது உங்கள் உடம்புல ஒரு விதமான வைப்ரேஷன் வரணும். அந்த வைப்ரேஷன் எப்படின்னா, இதை நீங்கள் சொல்லும் போது அப்படியே உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா லைட்டாக புல்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது நீங்கள் சொல்லும் போது அப்படியே கற்பனை பண்ணணும், நீங்கள் அவங்களோட ஒரு சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி. இதை நீங்க கற்பனை பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா ஃபீல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க. அடுத்து அதை கொண்டு வந்து நீங்க தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிடம் முன்னாடி, இந்த நேரம் தான் நம்மளுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல இதை காதுல மாட்டிட்டு அப்படியே படுத்து தூங்கிருங்க. இந்த பிளே பண்ண பிறகு முடிஞ்ச அளவுக்கு ஃபிளைட் மோட்ல போட்டுக்கோங்க. ஃபிளைட் மோட்ல போட்டு அப்படியே கேட்டுட்டே நீங்க தூங்கிருங்க. நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த நாள் நீங்க காலையில எந்திரிக்கும் போது கண்டிப்பா இதே எண்ணத்தோட தான் எந்திரிப்பீங்க. அடுத்த நாள் காலையிலும் திரும்ப நீங்க இதை கேளுங்க. இது நீங்க காலையில கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க அவங்களை இன்னைக்கு சந்திக்க போறீங்க, அவங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறீங்கன்னு நினைச்சு கேட்க ஆரம்பிங்க. நிச்சயமா இதை நீங்க பண்ணுனீங்கன்னா, எங்களுக்கு 3 நாள்ல அவங்கள மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணி 2 பேரும் திருப்பி ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள சந்திச்சு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறத முழு நம்பிக்கையோட எடுத்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இது நடந்த உடனே மறக்காம கீழே கமெண்ட்ல கொடுங்க. கண்டிப்பா அது மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அதே போல எல்லாரும் மறந்துடாதீங்க, வர சனிக்கிழமை அதாவது 5/4/2019 அன்னைக்கு அமாவாசை இருக்கு. அந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அந்த நாளில் அமாவாசை தொடங்குற நேரம் மற்றும் முடிய நேரம், இந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் பூமியில் அதிகப்படியான காந்த சக்தி இருக்கும். நம்ம நினைக்கிற விஷயம் ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. யாரும் தவற விடாதீங்க. நன்றி, வணக்கம்.